எனக்கு கொஞ்சம் நல்லா மனநல பாதிக்கப்பட்டு நானும் அங்கங்கே இருந்தேன் அப்படி இப்படி. இப்போ வந்து ஒரு 2023ல் வந்தார். அப்போ தான் பார்த்தேன் நான். அவர் பார்த்து அவர் 2 பேரும் சந்தோஷமாக போனோம். அவருக்கு சபைக்கு போயிட்டு நான் அவர் பஸ்ஸில் ட்ராப் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் சரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம். கடைக்கு போயிட்டு எனக்கு வந்து பவர் கிளாஸ் அது நான் வாங்கி வச்சேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுருந்தேன். அது அவருக்கு போட்டு நாங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்தோம். இப்போ பாரு அவர் வந்து ஒரு ஊழியக்கார மாதிரி தெரிகிறாரு. பாஸ்டர் மாதிரி தெரிகிறாரு. பாஸ்டர் மாதிரி தெரியும். நான் பாரு எப்படி இருக்கேன். அவர் வந்து ஒரு பாஸ்டர். ஆனால் அவருக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஆண்டவருக்காக எல்லாம் விட்டுட்டார். எப்படி என்றால் குட்கா, பான் பிளக்கு, ஆன்ஸு இதெல்லாம் போடுவார். சபைக்கு வந்து அதெல்லாம் விட்டுட்டார். இப்போ வந்து ஆண்டவருக்காக அவர் சொல்லுவார், பாரு நான் வந்து எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, ஆனால் கையில் பைபிள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவர் வார்த்தை அப்படின்னு சொல்லுவார். ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார். ஞானஸ்தானம் கொள்ளும் போது நானும் அவரும் போனோம். எங்கள் சபையில் பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அப்போ ஞானஸ்தானம் முடித்து அவரை ட்ராப் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து சொல்லுவார், எனக்கு பணம் காசு இல்லை, அந்த பணத்தை பற்றி எனக்கு சொல்லுவார், கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் சொல்லுவேன், நீ கோட்டீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவேன். ஏனென்றால் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டீங்கல்ல, இப்போ வந்து நீ கோடீஸ்வரன் கூட அந்த ஞானஸ்தானம் கிடைக்காது. நானும் உங்களுக்கு ஞானஸ்தானம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். கொஞ்ச நாள் போயிட்டு அன்னைக்கு வந்து எனக்கு சொப்பனம் வரும். எப்படி என்றால் சொப்பனத்தில் வந்து ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அவர் வந்து இப்படி கையை வடிச்சுட்டு சபை நுழையும் போது ஒரு வெளிப்பாடு சொப்பனம் வந்தது. வெளிப்பாடு இப்படி அப்படியே இப்படி ஆடிட்டு போவார் டான்ஸ் போட்டு. அது டிஸ்கோ டான்ஸ் கிடையாது, வந்து தேவ பிரசன்னம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே, ஏசப்பாவை ஸ்தோத்தரிப்பே. அந்த மாதிரி தான் தேவ பிரசன்னத்தினாலே அவர் சபைக்குள்ளே நுழையும் போது அந்த சொப்பனம் எனக்கு வெளிப்பட்டது. அந்த மாதிரி இப்போ வந்து அவர் வச்சிருக்காரு, நல்லா இருக்காரு. மறுபடியும் பார்க்கல, பெங்களூர் தான் இருக்காரு. ஆனால் மறுபடியும் பார்க்கல. அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அது